ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த துறையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் ஆழ்ந்து கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா இது வந்து வளர்ந்து வர துறை பற்றி தாங்க நான் பேச வந்திருக்கேன். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யார் வேணால் கொடுக்கலாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கையில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லான நோக்கி போகலான்றது ஒரு நிச்சயங்க. அப்புறம் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். என் பையன் போயிட்டு ஒரு பொருள் கேட்குறாங்க அப்படின்னா பேரம் பேசாமல் வாங்கி கொடுக்கணும். அதுதான் வந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம்ன்றது சொல்லுவேன். அந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடத்துக்குள்ளே நம்ம வந்துட்டாலே நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டோம் அப்படின்றதாங்க ஒரு எக்ஸாம்பிள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம லைஃப்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லைஃப். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்மெண்ட்டில் வாழ்ந்துருப்போம். ஒருத்தர் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், மேரேஜ் இருக்கும், ஸ்கூல் இருக்கும், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷனில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அதை பூர்த்தி பண்ணோம் அப்படின்னா செகண்ட் இன்கம் நோக்கி ஓடணும். அந்த செகண்ட் இன்கம் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் நோக்கி 2 இன்கமில் வாழ்கிறவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் தான் அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஏன்னா 2 இன்கம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாத்தியார், டாக்டரு, ஸ்போர்ட்ஸ்மேனு, அந்த மாதிரி நிறைய 2 இன்கம் வாழ்கிறாங்க. நம்ம டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா ஃபைனான்சியல் ஃப்ரீடமாக மாறலாம். இதுக்கு அடுத்து சொல்லப்படுற டெக்னாலஜி கேட்டிங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜிங்க. பிளாக் செயின் டெக்னாலஜின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்ராஸ் செவரல் த கம்ப்யூட்டர்ஸ் லிங்க்டு இன் த இன்டர்நெட் த வேர்ல்டு. இந்த பிளாக் செயின் வந்து ஒரு பேர் வந்து எடிட்டும் பண்ண முடியாது, டிலீட்டும் பண்ண முடியாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னு கேட்டிங்கன்னா க்ளவுட் சர்வரில் தான் அது வந்து இயங்குது. இது யாருக்கு சொந்தம்னு கேட்டிங்கன்னா எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்லை, எல்லா நாட்டுக்கும் பொது அப்படின்றது தான் க்ளவுட் சர்வரில் இயங்குறதுனால பிளாக் செயின் டெக்னாலஜி சொல்லிட்டு. நம்ம அக்கௌண்ட் நம்பர்லாம் வந்து 16 டிஜிட் தாங்க இருக்கும். இந்த பிளாக் செயின் டிரான்சாக்ஷன் மூலிமா பண்ணணும், ஒரு ஹேக்கரால் ஹேக் பண்ணக்கூடாது, நம்ம டிரான்சாக்ஷன் வந்து டூப்ளிகேட் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் இது கேட்டால் 64 கேரட்டு அக்கௌண்ட் நம்பருங்க. நம்ம பேங்க்கு அதெல்லாம் இயங்குறது வந்து சர்வரு. இது வந்து டீசென்ட்ரலைஸ்ன்றதுனால பிளாக் செயின் டெக்னாலஜிங்க. இதை தாண்டி எதுக்கெல்லாம் உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் செயின் டெக்னாலஜியில் வந்து பேங்க் ஆஃப் ஃபைனான்ஸில் வந்து நிறையா உதவுதுங்க. HSBC, நிறையா பார்க்லாஸ், அந்த மாதிரி நிறைய இது. அப்புறம் சப்ளை அண்ட் சைனு, அப்புறம் வால்மார்ட்டு, ஃபோர்டு, அப்புறம் எழுத்தில் கேட்டிங்கன்னா ஃபைசர் கம்பெனி, DHL, நான் நிறையா இருக்குதுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் இன்சூரன்ஸ் வந்து மெட்லைஃபு, AIG, எனர்ஜி ட்ரிங்க்கு, ரியல் எஸ்டேட்டில் வந்து ஆல்ரெடி டூப்ளிகேட் டாக்குமெண்ட் இல்லாத அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கேட்டிங்கன்னா ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட் பேங்க் சொல்லிட்டு ட்ரேடில் வந்து யூஸ் பண்ணுறாங்க பேங்க்கு. கவர்மெண்ட்டில் கேட்டிங்கன்னா பர்த்து டெத் சர்டிஃபிகேட் வந்து யாராலையும் இந்த கடந்த 3 வருஷமாக நீங்கள் எடுத்திங்கன்னா யாராலையும் எடிட்டும் பண்ண முடியாது, டெலிட்டும் பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி பர்த்து டெட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி கேட்டிங்கன்னா ட்ராவல்ஸ்க்கு வந்து பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்கு, அந்த மாதிரி வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணுறாங்க. இத்தனை கம்பெனிஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க, இந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. இதை தாண்டி பிளாக் செயின் இம்ப்ளிமெண்டட் இன் இந்தியா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தாங்க, லேண்டுக்கு, பர்த்து டெத் சர்டிஃபிகேட்டுக்கு, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு, அந்த மாதிரி பிளாக் செயினில் வந்து அடிக்ட் ஆகிட்டோம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து TNEBயில் வந்து எலக்ட்ரிசிட்டி பீட்டில் வந்து நம்ம இது பண்ணிருக்கிறோன்றது தெரிவிக்கிறேங்க. இந்த மாதிரி இத்தனை ஸ்டேட்லேயே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எதுக்காக இந்த டெக்னாலஜி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவல்யூஷன் ஆஃப் மணி. அந்த காலத்தில் கேட்டிங்கன்னா பாட்டர் சிஸ்டம், பண்டைய காலத்து முறைப்படி தான் நம்ம வந்தோம். இதுக்கு அடுத்து கோல்டு, மெட்டல் காயின், பேப்பர் கரன்சி, பிளாஸ்டிக் கார்டு, எலக்ட்ரானிக் மணி. இந்த பயணத்தை நோக்கி நம்ம வரும்போது நம்ம யாருக்கிட்டையாவது எதனா ஒரு கேள்வி கேட்டிருக்கோமா? எந்த கவர்மெண்ட்டையாவது நம்ம பார்த்து கேள்வி கேட்டிருக்கோமா? எனக்கு ஏன் கிரெடிட் கார்டு தர, எனக்கு ஏன் டெபிட் கார்டு தர, எனக்கு ஏன் பேப்பர் மணி தர, எனக்கு ஏன் ஃபோன்பே, ஜிபேயில் வர வைக்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னா யார் இடத்துலையுமே கொஸ்டின் நம்ம கேட்டது கிடையாதுங்க. ஏன்னா நம்ம டெக்னாலஜியில் அடாப்ட் ஆகி தான் ஆகணும். இது கேட்டிங்கன்னா இந்தியாவில் இப்போ கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்தியா அரௌண்டிங் வந்து ஒரு ஃபோன்பே மாதிரி, ஜிபே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பண ட்ரான்சாக்ஷன். இதை தாண்டின ஒரு விஷயந்தான் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரிப்டோ கரன்சி, காயின், பிட் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க, பெல்டெக்ஸ் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, வளர்ந்து வர்றதுக்காக டெக்னாலஜி வந்து ஒன் வேர்ல்டு ஒன் கரன்சி, ஒரே நாடு ஒரே பணம். நான் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறேன்னா ஒரே நாட்டு பணம் தான் வேணும், ஜப்பான் நாட்டுக்கு போகிறேன்னா ஒரே பணம் தான் வேணும், ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போகிறேன்னா ஒரே பணம் தான் வேணும். இந்த மாதிரி பணத்தை வந்து ஒன் வேர்ல்டு ஒன் கரன்சி கான்செப்டில் ஆரம்பித்தது தாங்க கிரிப்டோ கரன்சி.
இதனால் இது யாரும் ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை தாண்டி எந்த கவர்மெண்ட்டும் அந்தந்த கவர்மெண்ட் வந்து சர்வராக வச்சு இயங்க முடியாது. டோட்டலாக டீசென்ட்ரலைஸ் சர்வர் க்ளவுடில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுல பதிவு பண்ணுறாங்க. எதுக்காக இந்த கிரிப்டோ கரன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ல்டு ஒன் கரன்சின்ற கான்செப்ட் தாங்க. பண்டைய காலத்து முறைப்படி நம்ம அரிசி வச்சுருந்தா நீ ஓனர், பருப்பு வச்சுருந்தா நீ ஓனர், அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஓனர் அப்படின்ட்டு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டிஜிட்டல் கரன்சிங்க. நம்ம டிஜிட்டல் கரன்சி நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலே அடுத்த முன்னேற்றத்துக்கு உண்டானது தான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேங்க. எதுக்காக இது டிஜிட்டல் கரன்சி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோன்பே வந்து கியூஆர் கோடு மூலிமா பண்ணி நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியுமா, பணம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. அதே கிரிப்டோ கரன்சி வச்சுருந்தோன்னா இப்போதைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 ஏடிஎம்ஸ் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி கேட்டிங்கன்னா 75,000 ஏடிஎம்ஸ் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குதுங்க. அந்தந்த வேர்ல்டில் போயிட்டு ஒரு அமெரிக்காவுக்கு போகிறோமா ஒரு 18,000 ஏடிஎம் இருக்குது, ஜப்பான் நாட்டுக்கு போகிறோமா ஒரு 3,000 ஏடிஎம் இருக்குது, ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோமா ஒரு 25,000 ஏடிஎம் இருக்குது. இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிக்கு உண்டான ஏடிஎம் இருக்குது. அந்த ஏடிஎம்மில் போயிட்டு இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகிறோன்னா அங்கே போய் கிரிப்டோ கரன்சியை ஸ்கேன் பண்ணால் இங்கேருந்து நீங்கள் மொபைல் இருந்தாலே போதுங்க, டிஜிட்டல் சொத்து. இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே ஆஸ்திரேலியாவில் போய் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டு பணம் வரும், அமெரிக்காவுக்கு போகிறீங்கன்னா அமெரிக்கா நாட்டு பணம் வரும். இங்கேருந்து நீங்கள் பணம் ட்ரான்சாக்ஷன் எதுவுமே சார்ஜஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சார்ஜஸ் வந்து பணத்தை மாற்றி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே ஃபோன்பே ஜிபே வச்சு ஒரு ஃபோன் இருந்தாலே ட்ராவல் பண்ணிட்டு வர முடியும் பணம் இல்லாமையே, அதே மாதிரி உலகம் ஃபுல்லாக இந்த டிஜிட்டல் சொத்துன்றது டிஜிட்டல் கரன்சி கிரிப்டோ கரன்சியை வச்சுருந்தோம் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக கையில் ₹1 இல்லாமல் கூட நம்ம மொபைல் இருந்தாலே போதுங்க, மொபைல் மூலிமாவே எடுத்து யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம மொபைல் வந்து தொலையுதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நெக்ஸ்ட்டு அமெரிக்காவுக்கு போகிறீங்க, உங்கள் மொபைல் தொலைஞ்சு போகுது, உங்கள் சொத்து வந்து மீட்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள் இருக்குது. அதுக்கு உண்டான ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் நீங்கள் வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்கீங்க. அதை வந்து நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்திரேலியாவிலே போய்ட்டு ஒரு மொபைல் வாங்கி உடனே உங்கள் சொத்தை மீட்டுக்க முடியும். இதில் ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதாங்க அட்வான்டேஜாக கிரிப்டோ கரன்சின்றது இங்கே ஒரு ப்ளஸ்ஸாகவே பார்க்குறோம். இதை தாண்டி கேட்டிங்கன்னா இத்தனை கம்பெனிஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. கூகுள் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அமேசானு, ட்விஸ்ட்டு, சாப்ஸு, பர்கர், சப்வே, டெல்லு, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பேமெண்ட் கேட்வேவாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது இந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இது நிறைய கம்பெனிஸுங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு 4-5 இருக்குது, நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றது பண்ணுறேன். உங்களுக்கு அந்தந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஹவு டு இந்தியா சப்போர்ட், கிரிப்டோக்கு இந்தியா எந்த சப்போர்ட் சொல்கிறாங்கன்னா, இந்தியா வேர்ல்டு நார்மலி கிரிப்டோ யூஸ்டு ஃபார் டிஜிட்டல் அசட் ஆஸ் வெல் ஆஸ் டெண்டர் கரன்சி, பட் இன் இந்தியா வி கேனாட் யூஸ் இட் ஃபார் டிஜிட்டல் அசட். டெண்டர் கரன்சியாக பயன்படுத்த அனுமதி இல்லைங்க இந்தியாவில், ஆனால் டிஜிட்டல் கரன்சியாக நீங்கள் பயன்படுத்த அனுமதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எந்த வகையில் கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஏதோ ஃபேமிலியோட ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம கையில் போட்டிருக்க கோல்டு எதுவுமே கொடுத்தா வாங்கிப்பாங்களா ஹோட்டலுக்காரங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி தாங்க, ஏன்னா கோல்டுன்றது டெண்டர் கரன்சி, அது நமக்கு இந்தியாவில் வந்து அலோடு கிடையாது. நம்ம கோல்டை எப்படி இதுக்கு உண்டான எக்ஸ்சேஞ்சு அந்த மாதிரி பேக் எண்டில் போய்ட்டு நம்ம வாங்குவோமோ பணத்தை மாற்றி, அதே மாதிரி டிஜிட்டல் சொத்துங்க. அதனால் டிஜிட்டலாக வாங்கி வச்சுக்கோங்க, அதுக்கு நான் அனுமதி பண்ணுறேன். இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, நான் லீகல் கிரிப்டோக்கு வந்து இந்தியாவில் வந்து லீகல் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து உண்டானதை நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து டேக்ஸ் 30%, இதுக்கு வந்து டேக்ஸ் வந்து 10% ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை வந்து மேலே வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. டேக்ஸ்லேயே வந்து கொஞ்சம் கொண்டு வந்துருக்காங்க. இதுக்கு ஒரு எக்கனாமிக் புக்ஸில் எடுத்திங்கன்னா சிலபஸில் வந்து பிளாக் செயின்னா என்ன, கிரிப்டோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்டில் வந்து ஆல்ரெடி வந்து கடந்த 3 வருஷமாகவே பசங்க வந்து படிச்சுன்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தாண்டின ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, எதுக்காக இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரும்ப சொல்கிறேன், அவர் தாங்க பிட்காயின்னு சொல்லிட்டு பயோகிராஃபி. எதுக்காக வந்தாலும் மிஸ்டர் சத்தோஷி நாகமோட்டோ, அவர் தாங்க மதர் ஃபஸ்ட்டு வரும்போது அவர் தான். அவருடைய நோக்கம் என்னென்னா வேர்ல்டு ஒன் கரன்சின்ற கான்செப்ட் தான். அவர் வந்து 2008 வந்து லான்ச் பண்ணாருங்க பிட்காயின்றது, அதான் மதரு. ஃபவுண்டர் கேட்டிங்கன்னா மிஸ்டர் சத்தோஷி நாகமோட்டோ. எந்த கண்ட்ரினா ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு பொருளை உருவாக்கிட்டு உலகம் ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி 21 மில்லியன் மட்டும்தான் வச்சுருக்காருங்க.
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் உருவாக்கும் போது 2008 வந்து பார்த்திங்கன்னா ₹2.40, 2010, 2013, 16, இப்போ நவ் ஸ்டில் டேட் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 58 லட்சத்துலேருந்து 60 லட்சத்துக்கு மேலே போயின்னுக்குதுங்க. இதை தாண்டி 2010 ஒரு எக்ஸாம்பிளுங்க, ஒரு ஐஎன்ஆரில் இந்தியன் ருப்பியில் ஒரு 24,000 நம்ம டெபாசிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து அரௌண்டிங் வந்து இன்றைக்கி 58 லட்சம்னா கூட கிட்டத்தட்ட 5,800 கோடிங்க. 30% டேக்ஸ் போட்டிருந்தாங்க. நம்ம பாசிபிளாக டேக்ஸை கட்டி நம்ம எடுத்தாலுமே டெக்னாலஜிக்குள்ளே நம்ம இதில் இருந்தாலுமே நம்ம பெரிய லெவலில் பணம்ன்றது தெரிவிச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பட் வி ரெக்கமெண்ட் ஃபார் பெல்டெக்ஸ் காயின். எதுக்காக நான் பெல்டெக்ஸ் காயின் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குதுங்க. வாட் இஸ் த கிரிப்டோன்றது நீங்கள் பார்த்தீங்க, பிளாக் செயின் பார்த்தோம். ஆனால் வாட் இஸ் த பெல்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பெல்டெக்ஸ்ன்றது உலகத்தில் வந்து இருக்கிறதே லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி, காயின்லேயே லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்காக இது மட்டும் லேட்டஸ்ட்டுன்னா, ப்ரைவசின்னு ஒன்று இருக்குங்க. உலகத்திலேயே கிட்டத்தட்ட 27,000 கிரிப்டோ கரன்சி இருக்குங்க. அதில் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தது தான் பிட்காயின். இதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2,458 காயின் மட்டும்தான் ரிஜிஸ்டர்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 2,458 வந்து நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ₹1 காசு ₹100, ₹1000, ₹10,000, லட்சம் தான் மாறுமே தவிர நம்முடைய போட்ட காசுன்றது மைனஸ் ஆகாது. ஆனால் இதை தாண்டின ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அது எக்ஸ்சேஞ்சஸில் கரெக்டாக ட்ரேட் ஆகுதா, அந்தந்த கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு இருக்குது. அது நம்ம ஒரு 600 எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து நம்ம பெல்டெக்ஸை வந்து டாப் வேர்ல்டுலேயே கேட்டிங்கன்னா ப்ரைவசி காயினில் 7வது இடத்துல இருக்குதுங்க. இதனால தாங்க நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நம்ம டெக்னாலஜியில் வந்து எல்லாத்தோட அதிகங்க. வருங்காலங்களில் வந்து பிட்காயினை கம்பேர் பண்ணோன்னா ப்ரைவசி கிடையாது. நம்மளுக்கு வந்து ப்ரைவசி. நம்ம பிட்காயின் ஒருத்தருக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணோன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து பின்னாடி இருக்க ட்ரான்சாக்ஷனோடு போயிடும். அப்போ அவரால் ஹேக் பண்ண முடியாது, திருட முடியாது. ஆனால் நம்ம பின்னாடி எவ்வளோ பணம் வச்சுருக்கோன்றது போயிடும். ஆனால் ப்ரைவசி காயின்ஸில் வந்து நம்ம வந்து பெல்டெக்ஸ் காயினை வாங்கினோம்னா நம்ம அட்ரஸ் அனுப்புகிறோம் அப்படின்னா இதில் வந்து பயணமே எந்த அட்ரஸும் வந்து போகாதுன்றது இந்த இடத்துல பதிவு பண்ணுறேங்க. இந்த மாதிரி வந்து ஆல்ட் காயினில் வந்து டாப் 7 வந்து இருக்குதுங்க. ஒன்றுமே இல்லாத காயின், ஃப்யூச்சர் இல்லாத காயின் கேட்டிங்கன்னா எத்திரியம் பார்த்திங்கன்னா வெறும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒன்று தாங்க. ஆனால் அந்த காயின் கேட்டிங்கன்னா மேபி கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கு மேலே போயின்னு இருக்குது. அதுக்கடுத்து டேஷ் காயின், மொனிரோ, ரிப்பிள், பினான்ஸ், இந்த மாதிரி வந்து டாப்பில் இருக்கிற இவங்க எல்லாமே ப்ரைவசியில் வந்து நம்ம காயின் தான்ன்றது டாப்பில் இருக்குன்றது பதிவு பண்ணுறேங்க. பெல்டெக்ஸ்க்கு வந்து ஃப்யூச்சர் ஆஃப் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சர் ஆஃப் த கரன்சி. எதுக்காக ஃப்யூச்சர்? எல்லாமே கேட்டிங்கன்னா எதுவுமே சேஃப் கிடையாதுங்க. ஃப்யூச்சர் ஆஃப் எதுக்காக பெல்டெக்ஸ்ன்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு 6 ப்ராஜெக்ட் இருக்குங்க. அதில் தான் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து கேட்டிங்கன்னா பிசாட்டின் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். வாட்ஸ்அப் மாதிரி பிசாட். வாட்ஸ்அப்ன்றது சர்வர் வச்சுங்கிறது சென்ட்ரலைஸு, பிசாட்ன்றது டீசென்ட்ரலைஸு. வாட்ஸ்அப் நம்பர் வச்சு யார் வேணால் ஒரு குரூப்பை வந்து ஆட் பண்ண முடியும், சேர்க்க முடியும். ஆனால் பிசாட்டில் அப்படி கிடையாதுங்க. மனப்பூர்வமாக ஒருத்தர் வந்து அக்ரி கொடுத்தா மட்டும்தான், நானும் இன்னொருத்தரும் வந்து ஒப்புக்கொண்டா மட்டும்தான் அது வந்து கரெக்டாக பிசாட்டில் வந்து லிங்க் ஆக முடியுன்றது இதில் பதிவு பண்ணுறேங்க. அதே மாதிரி கூகுள் ப்ரௌசர் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா நிறைய ஆட் வரும். பெல்டெக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கலாம். பெல்நெட்டு விபிஎன் மாதிரி விபிஎன் யூஸ் பண்ணால் நம்ம விஷயம் தெரியாது. அந்த விஷயத்தை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விபிஎன் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்கு அந்த நம்மளுடைய டேட்டாலாம் எடுத்து வேறு ஒரு நெட்வொர்க்காரங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணி நம்மளுடைய பேக் எண்டை சேல் பண்ணி பணம் வாங்கிக்கிறாங்க. ஆனால் இந்த பெல்நெட் நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்முடைய விஷயன்றது வெளில போகாது, முழுக்க ப்ரைவசி. இதுக்கு அடுத்து வந்து நேம் சிஸ்டம். பெல்டெக்ஸ் உடைய நேம் சிஸ்டம், டொமைன் சொல்லிட்டு இப்போ www. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு singapore.com அப்படின்னு இருக்குன்னா அந்த எக்ஸ்பிரி ஆன இன்னும் கேட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த பெல்டெக்ஸில் கேட்டிங்கன்னா www.singapore.bdxன்னு வாங்கிட்டோன்னா அந்த பேர் வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக கிடைக்குதுங்க. இதுக்கு அடுத்து வந்து எத்திரியம் உடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பாருங்கள். எத்திரியம் வந்து வெறும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான். அந்த 3 லட்ச ரூபா காயினே பாருங்கள். நம்ம காயினை வந்து நம்ம ப்ரைஸுன்றது கம்மி தான், மேபி ₹5 அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த பயணத்திலேயே கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம காயினோட வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்டாக போட்டு
நம்ம பிளாக் செயின் டெவலப்மெண்ட்டை 15,000 கஸ்டமர் வச்சுருக்கேன், நான் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இவிஎம் ப்ராஜெக்டை வந்து ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கடுத்து கேட்டிங்கன்னா பெல்டெக்ஸ் உடைய ப்ரைவசி ப்ரோட்டோகால் எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம், டீசென்ட்ரலைஸ் மூலிமா யாருமே கண் பார்க்காத முடியாத அளவுக்கு முழுக்க ப்ரைவசியாக இருக்குதுங்க. நம்ம எல்லாமே கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபேஸ்புக்கார் ஒரு ஓனரை கூப்பிட்டு போய் ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து கேள்வி கேட்டாங்க, நீங்கள் எங்கே சாப்பிட்டீங்க, எங்கே போனீங்க, நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்துக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து பதில் தான் சொல்லுவார், ப்ரைவசின்னு சொல்லுவார். ஆனால் நம்ம ஒரு டேட்டா வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் அது ப்ரைவசியாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நான் பேசியிருக்கிறத ஏதோ ஒரு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் இதே தேதியில் இதே டைமில் திரும்ப வந்து நம்ம வந்து ரிமைண்டராக நமக்கு வந்து வரும். அதனால் அது ப்ரைவசின்றது கிடையாதுங்க. இப்போ வருங்காலங்களில் பெல்டெக்ஸ் கொண்டு வரதாங்க முழுக்க ப்ரைவசி. இந்த ப்ராஜெக்ட் மூலிமாவே நம்மளுடைய காயின் வளர்ச்சி அதிகமாக இருக்குதுன்னு பதிவு பண்ணுறேங்க. இதுக்கு வந்து அடுத்து கேட்டிங்கன்னா இவங்களும் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைங்க. ஒரு எக்ஸாம்பிளுங்க, ஒரு பேனா 10 ரூபாய்க்கு உருவாக்குறாங்கன்னா அந்த பேனா வந்து ஒரு 20 ரூபா 50 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா திரும்ப பேனா உருவாக்கின ரேட்டு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராதில்ல. ஏன்னா உருவாக்கின ரேட்டுக்கு எந்த கம்பெனியும் கொண்டு வர மாட்டாங்க. அதே மாதிரி தாங்க பெல்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 9.9 பில்லியன் காயின்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் இப்போ வந்து 800 கோடி மக்கள் இருக்காங்க. 800 கோடி மக்கள் கைட்டுமே ஒரு காயின் இருந்தாலுமே டிமாண்டு மூலிமாவே நம்ம சப்ளைன்றது எந்த அளவுக்குன்றது பாருங்கள். அதனால் ப்ராஜெக்ட் இருக்குது. இதை தாண்டின வந்து டிமாண்ட்லேயே வந்து நம்மளுடைய காயின் வளர்ச்சின்றது அதிகமாக இருக்குன்றது தெரிவிச்சுக்கிறேங்க. இதுக்கு அடுத்து கேட்டிங்கன்னா பெல்டெக்ஸை வந்து நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா நிறைய மீடியா இருக்குது. இந்த ஃபோர்பஸ், பிளாகு, யாகு, ஏமன், யூடிசி, நியூஸ் பிடிசி, காயின்பீடா, கிரிப்டோ நியூஸு, அப்புறம் கிரிப்டோ ப்ரோட மாதிரி நிறைய இருக்குது. ட்விட்டர் இருக்குது. அந்த மாதிரி வந்து நம்ம பெல்டெக்ஸை பற்றி நீங்கள் வந்து நிறையா வந்து பார்த்துக்கலாங்க. இதை தாண்டி இதுக்கு அடுத்து கேட்டிங்கன்னா நம்ம யாரெல்லாம் பெல்டெக்ஸில் பார்ட்னர் கேட்டிங்கன்னா DWF லேபில் வந்து 250 மில்லியன் வந்து பெல்டெக்ஸில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க பார்ட்னர்ஸாக. இதை தாண்டி வந்து நமக்கு வந்து கிரிப்டோக்கு வந்து ஆடிட்டிங் பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிட்ரிக்ஸ் வென்டரு, அப்புறம் பிளாக் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து ஜியோமெட்ரிக் லேபும் வந்து நமக்கு வந்து பெல்டெக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களும் ஒரு பார்ட்னராக இருக்காங்க. இதை தாண்டி காமர்ஸ் பார்ட்னரில் யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் தாங்க தெரியும். ஆனால் இதை தாண்டின ஒரு விஷயம் உலகத்திலேயே கேட்டிங்கன்னா 178 கண்ட்ரி இருக்குதுங்க. யூகிட்னு சொல்லிட்டு நம்ம பெல்டெக்ஸ் காயினை கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான துணிமணி வாங்கிக்கலாம், இல்லை எதனா யூட்டிலிட்டி ஃபோன் பில்லு இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிக்கலாங்க. காமர்ஸ் மூலிமா பார்ட்னர்ஸ் மூலிமா நம்ம எப்படி ஆன்லைனில் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்றது பதிவு பண்ணுறேங்க. இதையும் தாண்டி கேட்டிங்கன்னா அவுட் டு பை எப்படி நான் பை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து மொத்தம் 30 எக்ஸ்சேஞ்ச் இருக்குதுங்க. இந்தியனில் பை பண்ணணுமா பை பண்ணுங்கள். காயின்ஸ் பிட்டு, பையூ காயினு, இப்போ காயின் DCX அது மாதிரி நிறைய இருக்குது. BTC ஆல்ஃபா. இன்டர்நேஷ்னலில் பை பண்ணணுமா கூ காயின், கேட்டா.io, மெக்ஸி குளோபல். நான் சொல்கிறது எல்லாமே கேட்டிங்கன்னா வேர்ல்டில் டாப் 10க்குள்ளே இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸ் தாங்க நம்ம வந்து ட்ரேட் ஆகிறோம் அப்படின்றது இந்த இடத்துல பதிவு பண்ணுறேங்க. இதனால் கேட்டிங்கன்னா எனி டைம் பணம் உடனே வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் வருமா, உடனே அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்லணுன்னா, நானும் ஃபேமிலியோட ஒரு துணி கடைக்கு போயிருந்தேங்க. அங்கே போகும்போது கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிட்டு கொஞ்சம் பணம்ன்றது கம்மியாக இருந்தது அக்கௌண்ட்டில். அப்போ நான் உடனே பார்த்தீங்கன்னா கேஷ் கட்டுறதுக்குள்ளே உடனே கிரிப்டோவை உடனே இன்டர்நேஷ்னலில் விற்று பணமாக்கி உடனே வந்து நான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி இதுக்கு அடுத்து கேட்டால் பெல்டெக்ஸில் 3 ஆப்ஷன் இருக்குதுங்க. நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சஸில் வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். பெல்டெக்ஸ் வந்து ஹார்மன் சொல்லி கம்யூனிட்டி இருக்குது. ஹார்மன் யார், ஹூ இஸ் ஹார்மன் கேட்டிங்கன்னா அவங்க வந்து கேட்டிங்கன்னா பிட்காயினை ஆரம்ப காலகட்டத்தில் ஹோல்டு பண்ணி கிட்டத்தட்ட வளர்ச்சி அடைய வச்சாங்க. பிட்காயினே இப்போ வளர்ச்சி அடைய வச்சு 58 லட்சம் போயிடுச்சுன்னா நம்ம பெல்டெக்ஸ் காயினையும் அவங்க வளர்ச்சி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பெல்டெக்ஸ் வந்து ஹார்மன் சொல்லி கம்யூனிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டியில் கேட்டிங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து மேபி ஒரு 15,000, 16 லட்சம், 17 லட்சம் பேர் வந்து பயணம் பண்ணுறாங்க. இதில் வந்து எத்தனை பேர் வந்து அதில் வந்து ஹோல்டு பண்ணி அதுக்கு உண்டான ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துன்னு இருக்காங்க. நம்ம காயினாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், காயினாக கொடுக்குறாங்க. இதை தாண்டின ஒரு விஷயம் தான் கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துன்னு இருக்காங்க. கடந்த 8 வருஷமாக வந்து கொடுத்துன்னு இருக்காங்க.
ப்ராம்ப்டாக வருதுங்க. இன்றைக்கி தேதி 5, 15, 25 3 தேதி நீங்கள் வந்து விட்ரால் எடுத்து பணம் பண்ணிக்கலாம், எனி டைம் யூஸ் பண்ணிக்கலான்றது தெரிவிச்சுக்கிறேங்க. இதை தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பிஸ்னஸாக பயன்படுத்தலான்றது நம்ம பயன் சொல்கிறேங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கிரிப்டோக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்ததுங்க. பிட்காயின் வந்து $2.40, லைட் காயின், எத்திரியம், மொனிரோ, இந்த மாதிரி பெல்டெக்ஸ் காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் எக்ஸாம்பிளுங்க. நான் 5 ரூபா சொன்னேன், 4 ரூபாலேருந்து 5 ரூபா போயினுக்குது. எக்ஸாம்பிள் 4 ரூபா கொடுத்து 4 லட்ச ரூபா போட்டாலுமே 5 வருஷத்தில் பாருங்கள் நம்ம காயின் 10,000 காயின்ன்றது எக்ஸ்ட்ரா 24,000 காயின் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அப்போ 34,000 காயின் சேர்த்தா கிட்டத்தட்ட வந்து அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து ஒரு 100 ரூபா போனாலுமே என்ன ப்ரைஸுன்றது நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இதுவை வந்து வாழ வச்சதே கேட்டிங்கன்னா பெல்டெக்ஸ் தாங்க. அதனால் வந்து பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10,000 காயின் இன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு 4 ரூபா 5 ரூபா ரேட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10 ரூபா போனால், 50 ரூபா போனால், 100 ரூபா போனாலுமே பெரிய லெவலில் இன்கம் இருக்குன்றது இந்த பதிவு பண்ணுறேங்க. நம்ம அங்கங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்போங்க, லேண்டு, ஷேர் மார்க்கெட்டு, பேங்க், அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் அது 3த்தையும் தாண்டி கேட்டிங்கன்னா அது எல்லாமே கேட்டிங்கன்னா ரூலருங்க, இந்தியாவுக்குள்ளே நடக்கிறது. இதை தாண்டின ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா தான் லேட்டஸ்ட் வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா கிரிப்டோ தான். அதில் 3ல் 25% பண்ணாலும் ஒரு 25% கிரிப்டோவில் இருந்தோம் அப்படின்னா அந்த 3ல் வருமானத்தை வரதோட இந்த 25% வந்து 200% அதிகமாக கொடுக்குன்றது பதிவு பண்ணாங்க. நான்லாம் வந்து ஆரம்ப கட்டத்துலேருந்து இதெல்லாம் ஒரு வேல்யூவாக இருந்து அனுபவிச்சுட்டு தாங்க இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னுடைய நாலேஜை. எவ்வளோ பெல்டெக்ஸ் காயின் வந்து எவ்வளோ வேணால் ஸ்டேக்கிங் பண்ணி வச்சுக்கலாங்க. 10,000 காயின், 50,000 காயின், 1,00,000 காயின் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இதை தாண்டின ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு வந்து உண்டான வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடியதுக்கு உண்டான ஒரு டிஜிட்டல் சொத்துங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணாமல் டோன்ட் வெயிட் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அதை வந்து லெட்ஸ் கிரியேட் இட். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருந்தா நம்ம வருங்கால சங்கதிகளுக்கு ஒரு டிஜிட்டலான சொத்தை வந்து நம்மளால் சேர்த்து வைக்க முடியுங்க. இதனால் எல்லாரும் வந்து நிறைய பேர் பெல்டெக்ஸ் மூலிமா வந்து ஸ்டாண்டர்டாக பெல்டெக்ஸை வந்து புரிஞ்சு எல்லாம் இருந்தவங்களுக்கு வந்து தோற்றதாக சரித்திரமே கிடையாதுங்க. ஏன்னா 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் வந்து அடி எடுத்து வைக்கிறேன். ஆனால் அது சம்பாரிச்சவங்க வந்து ஏராளமானவருங்க. என்ன சொல்கிறது, இந்த கம்யூனிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 லட்சம் பேர் இருந்தாலும் 12 லட்சம் பேர் வந்து மெச்சூரிட்டியாகி அனுபவிச்சிருக்காங்க. மெச்சூரிட்டி முடிஞ்சு அமௌண்ட் வந்து எடுத்திருக்காங்கன்ற இடத்துல பதிவு பண்ணுறாங்க. அதனால் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் ஒரு சின்ன ஒரு பால்காரு கூட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கோடிக்கு வந்து வீடு கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பென்ஸ் வாங்கியிருக்காங்க, BMW வாங்கியிருக்காங்க. எக்ஸோடி லைஃப்பை அனுபவிக்கலான்றது இதில் பதிவு பண்ணுறேங்க. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. பெல்டெக்ஸில் இருக்க இந்த ஸ்லைடில் இருக்கிற நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட நாலேஜ் கேளுங்க, அவங்க சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. அவங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றத்துக்கு உண்டான வழியை மட்டும்தான் சொல்லுவாங்கன்றது இடத்துல பதிவு பண்ணுறேங்க. தேங்க்யூ ஆல். பெல்டெக்ஸ்க்கு வாங்க, பென்ஸ் கார் வாங்கிட்டு போங்கன்றதை பதிவாக நான் சொல்லியிருக்கேங்க. மீண்டும் தேங்க்ஸ்.